ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ், அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் வந்துட்டு எந்தெந்த படங்கள்லாம் வந்துட்டு போஸ்டர் வரைக்கும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகர் அந்த படத்தை நடித்து அது மாபெரும் வெற்றியாச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு நந்தா படமும் முதல்ல வந்துட்டு அஜித் சாருக்கு தான் வந்துட்டு படத்தை கதைலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டில்ஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆகிருந்துச்சின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் வேறு என்னென்ன மூவிஸ்லாம் வந்துட்டு அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றத செக் பண்ணேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் 2001 பாலா. நான் கடவுளுக்கு முன்னாடியே வந்துட்டு பாலா வந்துட்டு நந்தா படத்தை அப்ரோச் பண்ணது அஜித் சார்கிட்ட தான். அஜித் சார்கிட்ட வந்துட்டு போஸ்டர்ஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நிறைய போஸ்டரில் ஒரே ஒரு போஸ்டர் தான் வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் நியூ. இது எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷனில் 2001 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஏதோ காரணத்தினால வந்துட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அட் த சேம் டைம் வந்து அந்த படம் வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மகேஷ் பாபு நடிச்சிருந்தார். அங்கே பெரிய ஃப்ளாப் அந்த படம். பட் ஸ்டில் எஸ்.ஜே. சூர்யா தன்னோட நடிப்பில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு இயக்கி நடித்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது மாபெரும் வெற்றியாக இருந்துச்சு. அந்த படத்தில் அஜித் நடிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு படத்தோட வெற்றிக்காக வந்து சில விஷயத்த உள்ளே ஆட் பண்ணியிருப்பார். பட் அஜித் இருந்தார் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ரோல் அந்த ரோல் கூட வந்துட்டு மேட்ச் பண்ண முடியாது. இந்த படம் அஜித் நடிச்சிருந்தாருன்னா கதை திரைக்கதை எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி போயிருக்கும். அடுத்ததாக ஷரண் டைரக்ஷனில் 2001 ஏறுமுகம். இந்த படத்தை பற்றி செக் பண்ணும் போது வந்துட்டு இந்த படம் தான் வந்துட்டு லேட்டராக வந்துட்டு ஜெமினி மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஷரண் 2002. ஆனால் போஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இந்த படம் அட்டகாசம் ஸ்டில் மாதிரியே இருக்குது. அட்டகாசம் படம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் இந்த கதை ஜெமினியாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஷரண் சேம் வந்துட்டு அஜித் ஷரண் காம்பினேஷனில் வந்து அட்டகாசம் படம் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். அது 2004 ரிலீஸ் ஆச்சு. இந்த கெட்டப் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே இருந்த அதே ஸ்டில்ஸ் அந்த கெட்டப்பை வந்துட்டு அட்டகாசம் படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2002 மகா. அந்த டைமில் வந்துட்டு அஜித் நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆகாது. அதில் ஒரு படம் தான் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சில நாள் ஷூட் ஆன வந்து மகா. அதில் வந்துட்டு ஒரு போலீஸ் கெட்டப்பில் உள்ளே வந்திருப்பார். பட் இதுக்கு அடுத்தது வந்த படம் வந்துட்டு ஜனான்னு ஒரு படம் இதே சேம் காம்பினேஷனில் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அந்த படம் பெரிய வெற்றி அடையல. அது கைண்ட் ஆஃப் பாட்சா கதை மாதிரி இருக்கும். 2003 அகைன் பாலா கூட வந்துட்டு போஸ்டர் இருக்க ரிலீஸ் பண்ண நான் கடவுள். இந்த படமும் சில காரணங்களுக்காக வந்து கைவிடப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்யா நடித்தார். அந்த படம் ஆர்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருந்துச்சு. பட் அஜித் நடிச்சிருந்தார் அப்படின்னா வந்து அந்த கேரக்டரைசேஷன் அவர் பண்ணுற அந்த மேனலிசம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வருவதாக இருந்த மிரட்டல். சில காரணங்களால் இந்த படமும் கைவிடப்பட்டது. இந்த காம்பினேஷனில் இதுக்கு முன்னாடி தீனா வந்து 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு. பட் சில காரணங்களால் இந்த படம் கைவிடப்பட்டது. ஆனால் இதே கதை அம்சத்தை வந்துட்டு சூர்யா நடிச்சிருப்பார், கஜினி. ஸோ மிரட்டல் படத்தோட கதை தான் கஜினி அப்படின்றது வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இது தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்திலேயும் வந்துட்டு ரீமேக் பண்ணப்பட்டிருந்தால் அங்கேயும் வந்து பெரிய ஹிட் ஆகிருந்துச்சு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படம் வந்திருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வில்லன் வரலாறு மாதிரி வந்து ஒரு வெற்றி படமாக இருந்திருக்கும். கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் 2006 காங்கேயன். இங்கே போஸ்டர்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணும் போதே வந்து 4 கேரக்டரில் இருக்காமல் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் கைவிடப்பட்டது. இதில் எந்த படம் உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களோட சாய்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.